ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குலோப் ஜாமுன் வந்து செய்ய போகிறோம். ஆல் ஃபேவரட், எல்லாருக்கும் உடைய ஃபேவரட்டான குலோப் ஜாமுன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நான் செய்ய போகிற குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா கோவாவில் செய்ய போகிறேன். அது வந்து அரை கிலோ குலோப் ஜாமுன் மாவுக்கு நம்ம வந்து 1 கிலோ சர்க்கரை போட்டு நான் வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை முங்குற அளவுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டேன். சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. அது மேலே வந்து நுரைச்சி இந்த ஒயிட்டாக ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா, இது வந்து டஸ்ட்டு, அந்த சர்க்கரைக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டு. இதெல்லாமே நம்ம நல்லா கொதிக்கும் போது அது கார்னரில் வரும், அது எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கோவா வந்து சாஃப்டாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த அளவுக்கு பிசைறேன் பார்த்திங்களா. இது வந்து உள்ளே கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து சோடா மாவு போட்டிருக்கேன். ஆப்ப மாவும் சொல்லுவாங்களே, அந்த சோடா மாவு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அதை வந்து இது நல்லா போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அரை கிலோ கோவாவுக்கு வந்து 150 கிராம் வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக இந்த சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு எல்லாமே நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த மாவை வந்து எப்படி உருட்டணுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளங்கையில் எடுத்து நல்லா 2 கையும் சேர்த்து வச்சு நல்லா உள்ளங்கையில் நல்லா தேய்ச்சினா வந்துடுச்சு பார்த்திங்களா. எதுவுமே உங்களுக்கு விரிசல் இல்லாமல். இன்னொரு வாட்டி வேணால் நான் உங்களுக்கு அந்த உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ் எடுத்துகிட்டு நல்லா கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு, ஸோ இங்கேயே வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும் பார்த்திங்களா. இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் எடுத்திங்கன்னா, இந்த சைஸ்க்கு எடுத்திங்கன்னா இதை விட கொஞ்சம் டபுள் மடங்கு நமக்கு சைஸ் வரும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம உருட்டி வச்சிட்டோம். இப்போது வந்து நம்ம அதை பொரிக்க போகிறோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு குலோப் ஜாமுன் முங்குற அளவுக்கு அந்த எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ சர்க்கரை பாகு ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். சர்க்கரை பாகு பார்த்திங்களா, நம்ம செஞ்சு வச்ச சர்க்கரை பாகு வந்து இருக்கா அந்த சைடில் வச்சுருக்கேன். இப்போ நான் குலோப் ஜாமுன் எல்லாமே வந்து குட்டி குட்டியான சைஸ் பண்ணது எல்லாமே மொத்தமாக போட்டுட்டு அது லைட்டாக கிண்டிகிட்டு இருக்கேன். ஒரு தடிய ஸ்பூனை வச்சு ஸ்லோவில் கிண்டிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஸ்பீடில் பண்ணி காமிச்சதுனால உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது பார்த்திங்கன்னா. இது கொஞ்சம் சிம்மில் வச்சு, மெயினாக சிம்மில் வச்சு கிண்டணுங்க. நீங்கள் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் தான் அடுப்பு வச்சு தான் நீங்கள் கிண்டிகிட்டு இருக்கணும். இப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கலர் வரும்போது மட்டும்தான் சிம்மில் வச்சு இந்த கலர் வரணும், அப்போ தான் உள்ளே வெந்திருக்கும். இப்போ நம்ம இருந்த சர்க்கரை பாகில் சுட இருக்கிற இந்த குலோப் ஜாமுனை வந்து பொரிச்சு போடுறோம், ஓகேங்களா. இப்போ இது வந்து சும்மா லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு அந்த சர்க்கரை பாகு வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருந்தால் கீழே ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்களா. இப்போ பாருங்கள், அப்சர்வ் ஆனது எப்படி உள்ளே இழுத்துட்டுருக்கு. அது இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகாது. நல்லா இன்னும் ஆச்சுன்னா அது இறங்கிடும் கீழே குலோப் ஜாமுன் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டு இருக்கேன். ஒரே மாதிரி ஈவனாக கலர் வரணும், ஒரே மாதிரி எல்லாமே ஒரே கலராக வரணும், உள்ளே நல்லா வெந்திருக்கணும்னா சிம்மில். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அதே சிம்மில் வச்சு கிண்டிகிட்டு இருக்கேன். நான் சிம்மில் வச்சு கிளறிட்டே இருந்தேன். அப்படியே சுட எடுத்து நம்ம இதில் போட்டுக்க வேண்டியதாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்லாம். அந்த குலோப் ஜாமுன் வந்து ஜீராவில் இருக்குது பார்த்திங்களா, அப்படி இன்ஸ்டண்ட்டாக நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நான் எல்லா குலோப் ஜாமுன் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன் பார்த்திங்க. எதுவுமே மிதக்காமல் ஃப்ளோட் ஆகாமல் இருக்குது. எப்படி இருக்குது பார்த்திங்களா குலோப் ஜாமுன். இப்போது வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்கும் போது பாருங்கள், உள்ளே